ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் 3வது புதிய ஆத்திச்சூடி இளைத்தல் இகழ்ச்சி பார்க்கிறோம். ஒரு சிறிய கதை மூலமாக தன்னிலையில் தாழ்வது இகழ்ச்சியை தரும், அதாவது தாழ்வினை தரும் என்பதைத்தான் இளைத்தல் இகழ்ச்சி என்கிறார் மகாகவி. வீரத்திடம் தோற்ற கதை இது. தன்னிடம் தோற்கும் வீரத்திடம் தான் தோற்றதாக எண்ணுவதே பெரு வீரம். வீரத்திடம் தோற்கும் வீரமும் தான் வென்றதாக எண்ணுவதே தனி வீரம். வெற்றி தோல்விக்கு முன்னோட்டம், தோல்வி வெற்றியின் தொடக்கம் என நினைத்தாலே போதும். வெற்றியும் இல்லை, எதிலும் தோல்வியே இல்லை. சோழன் செங்கணனும் சேரல் கணைக்கால் இரும்புறையும் திருப்போர்புரம் என்னும் இடத்தில் மிக ஒரு பயங்கரமான போர் நிகழ்த்தினர். அந்த போரில் கணைக்கால் இரும்புறை தோற்றுவிட்டான். எனவே குடவாயில் கோட்டும் என்னும் இடத்தில் அவன் சிறை வைக்கப்பட்டான். செங்கணனா அவனே சிறை வைத்து விட்டான். ஆக அப்படி இருக்கும் நிலையில் சிறையில் இருக்கும் கணைக்கால் இரும்புறைக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. வாயிலில் நின்று கொண்டிருந்த காவலாளியிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று ஆலோசித்தாலும் அதை எப்படி தான் கேட்பது என்று மனசுக்குள் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப நேரம் தாகத்தை அடக்கி பார்த்தான். அவனால் அடக்க முடியவில்லை. காவலாளியிடம் ஒரு முறை கேட்ட பொழுது அவன் இவனுக்கு மரியாதை தந்து தண்ணீர் தரவில்லை. மீண்டும் ஒரு முறை கேட்பதற்கு இவனது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. காவலன் பகை அரசன்தானே என்று வெறுப்பில் கடும் சொல் கூறிவிட்டான். அதை இவனால் தாங்கவே முடியவில்லை. மன்னன் மனம் நொந்து போகிறான். வெந்து கருகிய அவன் இதயத்தில் இருந்து ஒரு பாடல் வெளிவருகிறது. வெற்று தசை பிண்டமாக பிறந்தாலும் அதை வாளால் வெட்டிய பிறகே புதைக்கும் அளவிற்கு வீரமிகு மரபில் வந்தவன் நான். நாய் போல் பிணிக்கப்பட்டிருக்கும் நான் பிச்சை கேட்டு பெற்ற நீரால் அதால் தான் நீர் வேட்கையை நீக்கிக் கொள்ள முடியும் என்றால் அப்படி செய்யும் என்னை உலகம் அரசருள் ஒருவனாக ஏற்குமா? ஏற்காது என்று காலம் கடந்து தரப்பட்ட நீரால் தாகத்தை தீர்த்து கொள்ளாமல் மான உணர்வோடு உயிர் விட்டான் அரசன். இதைத்தான் நமது தன்மானத்தை இழந்து நாம் எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று மகாகவி தனது 3வது ஆத்திச்சூடியான இளைத்தல் இகழ்ச்சியில் அருமையாக கூறுகிறார். அடுத்ததாக 4வது புதிய ஆத்திச்சூடி ஈகை திறனை அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.